Hello friends, வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான 8 கிச்சன் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதே மாதிரி டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்க கிச்சன்ல ஈஸியா வேலையை முடிச்சிடலாம். குறைந்த நேரத்திலையும் வேலையை முடிச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல டிப் 1 என்னன்னு பார்க்கலாம். இப்போ எல்லார் வீட்லயும் நம்ம இந்த மாதிரி ஜல்லடை வச்சிருப்போம். இதே மாதிரி பெருசு சிறுசு எல்லாமே வச்சிருப்போம். ஜூஸ் வடிகட்டுறதுக்காக சின்ன சைஸ்ல இந்த மாதிரியும் வச்சிருப்போம். நான் இந்த பெரிய ஜல்லடையை அரிசி வடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்றேன். அரிசி வடிச்சு அந்த சாதம் தான் சாப்பிடுவேன். குக்கர்ல போட்டு சாப்பிட மாட்டேன். இப்போ இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம அரிசி எடுக்கும்போது, அதாவது சாதத்தை எடுக்கும் பொழுது கொஞ்சமெல்லாம் அதில் ஒட்டிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஜூஸ் அடித்து அதை வடிகட்டி குடித்த பிறகு நம்ம அந்த வடிகட்டியில் பார்த்தா என்னதான் கழுவினாலும் கொஞ்சம் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். சுடு தண்ணி அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் இந்த ஜல்லடைகளை மூழ்கிற மாதிரி போட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும், அப்புறம் அடுப்பை அணைச்சிக்கலாம். நீங்கள் ஈவன் கொஞ்சம் பக்கெட்டில் ஒரு 1/4 பக்கெட் 1/2 பக்கெட் எடுத்து கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் வச்சுருக்கிறேன். அடுப்பு நல்லா தண்ணி சூடான உடனே நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ இது இப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே தண்ணியில் இருக்கட்டும். இப்போ மெதுவாக நம்ம இந்த ஸ்ட்ரெயினரை எடுத்தோம் அப்படின்னா உள்ளே இப்போ இதுலேயே தெரியுது பாருங்கள். சின்ன ஸ்ட்ரெயினரில் இருந்ததெல்லாம் இதில் இருக்குது. சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தண்ணியில் வந்திருக்குது. இப்போ இந்த தண்ணியில் பார்த்தா நல்லா தெரியும். நல்லா பாருங்கள், சின்னதாக அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மூலையில் அந்த ஓட்டைக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் தண்ணியில் வந்திருக்குது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக டிப் நம்பர் 2. நம்ம எல்லாருக்குமே வெங்காயம் உரிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். சின்ன வெங்காயம் குழம்புக்கு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உரிக்கிறது கஷ்டம். இப்போ இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் இருக்கட்டும். இப்படியே பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கிறோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கத்தியால் மேல் பகுதி கீழ் பகுதியை லேசாக நம்ம எடுத்தோம்னாலே நல்லா உரிச்சிடலாம். ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா, நம்ம கண்ணில் தண்ணி வராதுங்க. சின்ன வெங்காயம் உரிக்கும் பொழுது நம்ம அழுதுகிட்டே தான் உரிப்போம். அவ்வளோ தண்ணி வரும். அந்த வெங்காயம் அவ்வளோ காரத்தன்மை கொண்டது. இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உரிக்கும் பொழுது கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வராது. ஈஸியாகவும் நம்ம வெங்காயத்தை உரிச்சிடலாங்க. ஜஸ்ட்டு மேலே பகுதியில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம், இல்லை நகை இருந்ததுன்னா நகத்தால் எடுத்தாலே போதும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த தோல் எல்லாம் வெங்காயத்தோல் எப்படி தனியாக வருது பாருங்கள். சூப்பராக இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாங்க. அடுத்ததாக டிப் நம்பர் 3. இது ஏற்கனவே நான் வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கிற ஒரு டிப்பு தாங்க. இப்போ நம்ம குக்கரில் இட்லி வைக்கிறோம், இல்லைனா ஆவியில் வேக வைக்கிறதுக்கு ஏதாவது வைக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கும் பொழுது குக்கர் அடியில் கரை பிடிச்சிரும். அதுக்காக நம்ம எலுமிச்சை பழத்துண்டு ஒரு சின்ன பீசஸ் 2 பீஸை போட்டுட்டு இட்லி தட்டை வச்சுக்கலாம். இல்லை ஆவியில் எதை வேக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். எலுமிச்சை பழம்தான் போடணும்னு இல்லை. நம்ம சாறு பிழிஞ்சு அந்த சக்கை இருக்கும் இல்லைங்களா, தூக்கி போட வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கூட போட்டுக்கலாம். அடுத்தது டிப் நம்பர் 4. டிப் நம்பர் 4ல் பூண்டு உரிக்கணும். இப்போ எல்லா சமையலுக்குமே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்லேயுமே நம்ம பூண்டு யூஸ் பண்ணுறவங்க எல்லா ஃபுட்லேயும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஈஸியாக இதை எப்படி உரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கிறேன். இதில் சுடு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. நான் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இப்படியே தண்ணியில் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து உரிக்கலாம். இப்போ கத்தி வேணும்னு கூட அவசியம் இல்லை. மேலேருந்து உரிச்சா அப்படியே வருது, தோல் தனியாக வருது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பூண்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா எவ்வளோ வேணாலும் உரிச்சு வச்சுக்கலாங்க. உரிச்சு கூட நம்ம அந்த தண்ணியை நல்லா தொடச்சிட்டு ஒரு துண்டில் போட்டு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்குள்ளது நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். வீக்கெண்ட்ஸில் டைம் கிடைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா உறிஞ்சி வருது அப்படின்னு. ஏன்னா இந்த சீசனுக்கு நம்ம நிறைய பூண்டு இஞ்சி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம்.
இந்த மாதிரி செஞ்சு வச்சோம், டிவி பார்த்துட்டே நீங்கள் தண்ணியை போட்டு வச்சிட்டிங்கன்னா டிவி பார்த்துட்டே இதை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நிமிஷத்தில் எக்கச்சக்கமான பூண்டு நல்லா உரிச்சு எடுத்துடலாம். இது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக டிப் நம்பர் 5. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் ஆகட்டும், இல்லை பூண்டு ஆகட்டும், இல்லை நான்வெஜ் ஐட்டம்ஸு, சம்டைம்ஸ் ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுப்போம், க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே ஆகட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், இதை கட் பண்ணுறேன். என்ன ஒரு வாசனையுள்ள பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். எடுக்கும் பொழுது நம்ம கைகளில் வந்து அந்த வாசனை இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக வெங்காயம் இல்லை பூண்டு உரித்து கட் பண்ணிட்டோம், இல்லை வெங்காயத்தை கட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி டைமில் அது வந்து கையில் ரொம்ப வாசனையாக இருக்கும், இந்த வெங்காய வாசனை, பூண்டு வாசனை எல்லாம். இப்போ இந்த வாசனையை எப்படி போக்குறது? சமைச்சாச்சு, ஆனால் கையில் இன்னுமே வெங்காய வாசனை, பூண்டு வாசனை இருக்குது. இப்போ இதை எப்படி போக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக கால்கேட் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சமாக கையில் எடுத்துக்கலாம். இப்போ இதை கையில் நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு கையை நல்லா தண்ணியில் கழுவிக்கலாங்க. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ வாசம் எல்லாம் போயிடும். இப்போது நல்லா கமகமன்னு கால்கேட் பேஸ்ட் வாசம் தான் வரும். இப்போ கையை நல்லா கழுவியாச்சு, வாசம் எல்லாமே போயிடுச்சு, நல்லா சுத்தாயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான டிப். அடுத்தது டிப் நம்பர் 6. இப்போது இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வெங்காயம் உரிக்கிற டிப் நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த வெங்காயம் உரிச்சப்போ நம்ம பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணோம். வெங்காயத்தோலை வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுருவோம் நம்ம உரிச்சு இல்லைங்களா. போட்ட உடனே அந்த தண்ணியில் அந்த வெங்காயத்தோலோட சக்தி எல்லாமே வந்திருக்குங்க. இதை நம்ம பூச்செடிக்கு ஊற்றினா நல்லா பூத்து குலுங்கும். ரோஸ் செடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது டிப் நம்பர் 7. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பூண்டு உரிக்கிறோம். இப்போ பூண்டு ஊறுகாய், பூண்டு தொக்கெல்லாம் பண்ணுறதுக்காக நிறைய பூண்டு உரிக்கிறோம். இந்த மாதிரி தோல் நிறைய சேருது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா, பூண்டு நம்ம விளைச்சல் பண்ணோன்னா நிறையவே நம்மளுக்கு இந்த தோல் கிடைக்குங்க. இந்த பூண்டு உரித்த இந்த தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் குப்பை தொட்டியில் போடாமல் நம்ம வீட்டு காம்பவுண்டை சுற்றிலும் போட்டுக்கலாம், இல்லை காம்பவுண்டுக்கு உள்ளேயும் போட்டுக்கலாம். இதை குப்பையாக நினைக்காதீங்க. இது ஒரு நல்ல மருந்து பொருள். பாம்பு வந்து பக்கத்துலேயே வராதுங்க இதை போட்டால். அதனால் நீங்கள் வந்து உங்கள் கார்டனுக்குள்ளே கூட ஓரங்களில் போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். அடுத்தது டிப் நம்பர் 8. இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்பொழுது அது ஒரு மாதிரி வழுவழுன்னு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, வெண்டைக்காய் வாங்கி நல்லா கழுவிடணும். கழுவி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு டவல் போட்டு அந்த டவலில் நல்லா வெண்டைக்காயை போட்டுடலாம். காலையில் சமைக்கணுன்னா நைட்டே வந்து நம்ம இந்த மாதிரி கழுவி டவலில் வச்சிட்டோம்னா அதோட தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். காலையில் நம்ம பொரியல் செஞ்சோம்னா நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். இப்போ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா